அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஜனவரி 5ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதமானது வருகிறது. இந்த சஷ்டி விரத நாளன்று பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றத்தினுடைய பயிற்சிகளானது ஏற்படுதுங்க. ஸோ இதனுடைய தாக்கங்களானது பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பலன்களானது பார்த்தீங்கன்னா கிடைக்க போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் நிகழப்போகிறது, இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் காத்திருக்கிறது, அதனை எப்படி இவர்கள் சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறது குறித்து இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவானது உங்களுக்கு ரொம்பவுமே பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். போகின்ற ஜனவரி 5ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதமானது வருகிறது. முருகன் என்றாலே அனைத்து துன்பங்களும் விலகிவிடும் என்று கூறுவார்கள். அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்களான சஷ்டி நாட்கள் தான் அந்த ஜனவரி 5ஆம் தேதி என்று வருகிறது. அன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விரதங்களை கடைபிடித்து நிறைய பிரார்த்தனைகளையும் செய்து வருவாங்க. திருமண தடை உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த சஷ்டி விரத நாட்களை விரதங்களை இருந்து வழிபட்டு வந்தால் பலன்கள் பார்த்தீங்கன்னா கை கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. திருமண தடைகள் மட்டும் இல்லாமல் இன்னும் பலவிதமான பிரச்சனைகள் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது சொந்த வீடு அமைய வேண்டும், நிறைய பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனையில சிக்கி கொண்டு இருக்கக்கூடியவர்கள், இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனையில் இருக்கக்கூடியவர்கள் முருகப்பெருமானை நினைத்து இந்த சஷ்டி விரதங்களை மேற்கொள்ளும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்களானது ஏற்படுங்க. இப்படிப்பட்ட இந்த நாளில் பார்த்தீங்கன்னா கிரக மாற்றத்தினுடைய சேர்க்கைகள் ஏற்படுவதனால தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையிலுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது முன்னேற்றங்கள் இருக்குமா அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ராசியில சூரியன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன், தைரிய வீரியஸ்தானத்தில் சனி, சுகஸ்தானத்தில் ராகு, ரணருண ரேகஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா குரு, அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன், செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் கேது, அயனசயன போகஸ்தானத்தில் புதன் என கிரக நிலைகளானது உள்ளது. இந்த மாதத்துல வெளியூர் பயண வாய்ப்புகளானது உங்களுக்கு உண்டாகலாங்க. மனதில் தேவையற்ற எண்ணங்களானது ஏற்படும். ஆனாலுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையினால அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வழக்குகளில் சாதகமான நிலைகளானது காணப்படும். திடீர் செலவுகளும் உங்களுக்கு உண்டாகலாங்க. காரியங்களில் தடை தாமதங்களானது ஏற்படும். தொழில் வியாபாரங்கள் எதிர்பார்த்தபடியே நடக்காமல் சற்று மந்தமாகவே காணப்படுங்க. பணவரவானது உங்களுக்கு தாமதமாகும். யோசித்து செய்யக்கூடிய காரியங்களானது சாதகமான பலனையே தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உழைப்புகளானது பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படுவார்கள். முயற்சிகளானது பயன் தராமலும் உங்களுக்கு போகலாம். சாதாரணமாக செய்யக்கூடிய காரியங்களை கூட மிக அதிகமாக பார்த்தீங்கன்னா முயற்சிகளை எடுத்து செய்ய வேண்டியும் இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களால வீண் தொல்லைகளானது ஏற்படலாம். தாய் வழி உறவினர்களிடம் வீண் மனஸ்தாபங்களானது உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமைகளானது வரலாங்க. பிள்ளைகள் மேல் கூடுதல் கவனத்தை செலுத்துவது நல்லது. பெண்களுக்கு வீண் மனக்கவலைகளானது உங்களுக்கு உண்டாகலாம். காரியங்களில் தடை தாமதங்கள், வீண் செலவுகளானது ஏற்படலாங்க. கலைத்துறையினருக்கு புத்தி சாதுரியத்தினால எதையுமே நீங்கள் சமாளிப்பீர்கள். வீண் அலைச்சலானது உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் நினைப்பது படி பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் நடந்து கொள்ளாததுனால வீண் டென்ஷனும் உங்களுக்கு ஏற்படலாம். தொழில் தொடர்பான பயணங்கள், அதனால அலைச்சல்களானது ஏற்படலாம். அரசியல் துறையினருக்கு பணிகளில் இடையூறுகளானது ஏற்படலாங்க. பழைய பாக்கிகள் வசூலில் தாமதமான நிலைகளானது காணப்படும். வேலை சுமைகள் அதிகரிப்பதுடன் அலைச்சலும் அதனால சோர்வுகளும் உண்டாகும். சொன்ன சொல்லை எப்பாடுபட்டாவது காப்பாற்றுவீர்கள். ஒரு சில பணியினுடைய காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரிடலாம். மாணவர்களுக்கு கல்வியில் மந்தமான நிலைகளானது மாற கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிப்பதும் நன்மையை தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகள் மூலமாக அனுகூலங்கள் ஏற்பட்டாலுமே சக ஊழியர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது. குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்லுறவுகளானது ஏற்படுங்க. குடும்ப உறுப்பினர் உடல்நிலையில் கவனங்களானது தேவை. கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது நல்லது. பெண்கள் எதிலுமே எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது நல்லது. கடித போக்குவரத்து மூலமாக நல்ல தகவலானது உங்களுக்கு வரும். வீண் மனசஞ்சலங்களானது ஏற்பட்டு நீங்கும்.
கல்வியில் ஏற்பட்ட தடைகளானது நீங்கும். மேலுமே எதிர்ப்புகளானது உங்களுக்கு அகலும். மனதில் தைரியங்களானது பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க. எதிர்பாராத திருப்பங்களும் உங்களுக்கு உண்டாகலாம். புதிய நண்பர்களினுடைய சேர்க்கையும் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் மேன்மையானது உண்டாகுங்க. வியாபார போட்டிகளில் சாதகமான பலன்களும் லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனாலுமே வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது. மேலுமே இந்த மாதத்தில் குடும்பத்தில் மிகவும் நல்ல நிகழ்ச்சிகளானது நடைபெற்று சந்தோஷ தருணங்களானது அதிகரிக்கும். எதிர்பார்த்தபடி தனவரவுகளானது வந்து கொண்டே இருக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்களானது அகன்று நிம்மதியானது பிறக்குங்க. தாய் வழி உறவினர்கள் மூலமாக பாசம் மற்றும் அன்பு பெறுவீர்கள். அவர்களால் ஆதாயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். நிலம், வீடு, மனை, வாகனங்கள் ஆகியவற்றை வாங்கி விற்பவர்களுக்கு நல்ல லாபங்களானது இப்பொழுது கிடைக்குங்க. அழகிய பெரிய வீடு மற்றும் விலை உயர்ந்த வாகனங்களும் வாங்கி மகிழ்ச்சி அடைவீர்கள். செல்வாக்கும் உங்களுக்கு உயரும். அதேபோல சொன்ன சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் கௌரவங்களும் செல்வாக்கும் அதிகரிக்குங்க. இருக்கக்கூடிய பணியில் நினைத்தபடி இடமாற்றங்களானது உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தினுடைய அபிவிருத்தியானது பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க. கூட்டு வியாபாரத்தில் செய்பவர்களினுடைய இடத்தில் நம்பிக்கையானது அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகளானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. அரசியலில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் மாறும். அதேபோல் மாணவர்களுடைய படிப்பினில் சாதனைகளும் புரிவார்கள். மேலுமே பொருளாதார சிக்கல்களானது ஏற்பட்டு நீங்கும். எந்த ஒரு காரியத்திலும் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாத ஒரு குழப்பங்களானது ஏற்பட்டு பின்னர் சரியாகும். சொன்ன சொல்லை காப்பாற்றி விடுவீர்கள். அதனால் மதிப்பும் உங்களுக்கு ஏற்படுங்க. எதிர்பார்ப்புகளை சமாளித்து முன்னேற எடுக்கக்கூடிய முயற்சிகளானது சாதகமான பலனையே தரும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் திட்டமிட்டபடி செயலாற்றி வெற்றியை எட்டி பிடிப்பார்கள். வியாபார போட்டிகளானது உங்களுக்கு குறையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகளானது கிடைக்கலாம். சிலருக்கு கூடுதல் பொறுப்புகளானது வந்து சேரும். வருமானங்களும் கூடும். மேலுமே குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் ஆர்வங்களானது இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பெரிதாக பேசுவார்கள். கணவன் மனைவிக்கிடையே நிதானமான ஒரு போக்கு காணப்படும். அதேபோல உத்தியோகத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களானது இருக்குங்க. உங்களுடைய முயற்சிகளின் மூலமாக திருப்திகரமான பலன்களானது கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உத்தியோகத்தில் செழிப்பான நிலைகளானது இருக்கும். நிர்வாகத்தினுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க. அதன் மூலமாக உங்களுக்கு தனிப்பட்ட முன்னேற்றங்களும் இருக்கும். உங்களுடைய அர்ப்பணிப்பிற்கு அங்கீகாரங்களும் பாராட்டும் இப்பொழுது கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். புதிதாக தொழில் தொடங்க நினைப்பவர்கள் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். உங்களுடைய திட்டங்களானது இப்பொழுது தாமதமாகலாம். தற்போது தொழில் செய்பவர்கள் சரியான நேரத்தில் தங்களுடைய முதலீட்டின் மூலமாக ஆதாயத்தையும் காணலாம். காதலர்களுக்கு இடையே உறவுகளானது இப்பொழுது சிறப்பாக இருக்கும் மற்றும் உறவுகளானது மேம்படும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய காதலை ஏற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய உறவில் மூன்றாவது நபரினுடைய தலையீட்டை அனுமதிக்காதீர்கள். அதனால் உங்களுடைய காதல் உறவினுடைய இணக்கங்களானது பார்த்தீங்கன்னா இருக்கும். கணவன் மனைவியினுடைய உறவுகளானது சிறப்பாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய முன்னேற்றத்திற்கு ஆதரவாக இருப்பார்கள். உங்களுடைய உடல் மற்றும் மன ஆரோக்கியங்கள் இரண்டுமே சிறப்பாக இருக்கும். தியானத்தை மேற்கொள்வது நல்லது. பள்ளி மற்றும் கல்லூரி பயிலக்கூடிய மாணவர்கள் இந்த மாதங்கள் முழுவதுமே கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்புகளும் காணப்படும். அடுத்ததாக தனுசு ராசியில் உள்ள மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகள் மூலமாக எல்லாமே அனுகூலமாக ஏற்பட்டாலுமே சக ஊழியர்களிடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் கவனமாக பழகுவது நல்லது. குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்லுறவுகளானது ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களினுடைய உடல்நிலையில் கவனங்களானது தேவை. அடுத்ததாக தனுசு ராசியில் உள்ள பூரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது நல்லது. பெண்கள் எதிலுமே எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது நல்லது. கடித போக்குவரத்து மூலமாக நல்ல தகவலானது வரும். வீண் மனசஞ்சலங்களானது ஏற்பட்டு நீங்கும். கல்வியில் ஏற்பட்ட தடைகளும் நீங்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு எதிர்ப்புகளானது அகலும். மனதில் தைரியங்களானது உண்டாகுங்க. எதிர்பாராத திருப்பங்களும் உங்களுக்கு உண்டாகலாம். புதிய நண்பர்களினுடைய சேர்க்கையானது உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா மேன்மையானது உண்டாகுங்க. வியாபார போட்டிகளில் சாதகமான பலன்களும் லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனாலுமே வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது. மேலும் பரிகாரமாக தனுசு ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானையும் வழிபாடு செய்வதோடு
வியாழக்கிழமை தோறுமே உங்களுக்கு பிடித்தமான குரு கோவிலுக்கு சென்று வணங்கி வாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னல்களும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் அனைத்துமே தீரும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.